ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் 7 நேத்தோட எல்லா எபிசோடும் முடிஞ்சிச்சு. அந்த பிக் பாஸில் அர்ச்சனா அவங்க தான் டைட்டில் ஜெயிக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில். இது ஒரு பக்கம். அர்ச்சனா ஜெயிச்சதை பார்த்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 7ல் ஜோவிகா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு வந்திருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜோவிகாவோட அம்மா வனிதா இருக்காங்கல்ல, வனிதா அர்ச்சனா ஜெயிச்சதை பார்த்துட்டு இதெல்லாம் நியாயமே கிடையாது, ஜனநாயகம் தோத்துருச்சு, பணநாயகம் ஜெயிச்சிருச்சு, நியாயமா பார்த்தா அந்த டைட்டில மாயா தான் ஜெயிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு ஷோ, சி தூ என்ன பிக் பாஸ் நினைச்சா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னும், பிக் பாஸை பத்தியும் பிக் பாஸ் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனாவை பத்தியும் ரொம்ப தப்பா தரக்குறைவா பேசியிருக்காங்க. அதை இந்த வீடியோவோட எண்டில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் 7ல் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 2 சம்பவம், ஒன்று இல்லை 2. அது என்னென்ன சம்பவம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. அது அன்சீனில் தான் மெயினாக காமிச்சிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இப்போது பிக் பாஸ் 7ல் அர்ச்சனா இருக்காங்க. இந்த எலிமினேட் ஆகி போனாங்க பார்த்தீங்களா, இந்த ஓல்டு ஹவுஸ்மேட்ஸு, அவங்களாம் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போது வினுஷா அர்ச்சனாவை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்களும் நிக்சனும் பேசிக்கிட்டீங்க, நிக்சன் என்னை பற்றி பேசினது தப்பு அப்படின்னு அர்ச்சனா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வினுஷா எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அர்ச்சனா நீங்கள் ஏன் எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னு வினுஷா அர்ச்சனாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அர்ச்சனா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை மறுபடியும் கிளற வேண்டாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. அதுக்கு வினுஷா, என்னது முடிஞ்சு போன விஷயமா, அதில் பாதிக்கப்பட்டது நான் அப்படின்னு கடுப்பாறாங்க. இது ஒன்று. 2வது விஷயம் என்னன்னா, விசித்ராட்ட அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் இன்னும் 1 வாரம் 2 வாரம் தான் இருக்குது, இந்த சமயத்தில் போய் நம்ம மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சண்டை போடக்கூடாது, எதுக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பிரிய போகிறோம், அவங்கவுங்க வீட்டுக்கு போக போகிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இந்த பிக் பாஸ் முடியறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னால அர்ச்சனா எதுக்காக கடுப்பாக கூடாது, எதுக்காக கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த 1 வாரத்துக்கு முன்னால பயங்கரமா கடுப்பாகி கோவமா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை சண்டைக்கு போறாங்க. அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே, என்ன அர்ச்சனா வந்து இப்பதான் கடுப்பாக கூடாது, இன்னும் 1 வாரம் 2 வாரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவங்க இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பேச்சு ஒன்று செயல் ஒண்ணுமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் எல்லாருமே அவங்க மேல கடுப்பாறாங்க. சரி, இதுக்கப்புறம் ஏன் வனிதா வந்து அர்ச்சனாவை பத்தி இந்த மாதிரி வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா, வனிதாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே அர்ச்சனாவை பிடிக்காது. ஓகேங்களா? ஜோவிகா ஒரு பக்கம் டைட்டில ஜெயிக்காதது வனிதாவுக்கு ஒரு பக்கம் காண்டு, ஒரு பக்கம் கோவம். அதனால என்ன பண்றாங்கன்னா, வனிதா எப்படியாவது ஜோவிக்காவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய இந்த சோசியல் மீடியா, அப்புறம் வனிதாவோட யூடியூப் சேனல்லாம் ஜோவிகாவை பற்றி நல்ல போஸ்டராக போடுறாங்க. ஆனால் அதுவும் பிரயோஜனம் இல்லை, ஜோவிகா விட்டாய் வெளியே போயிட்டாங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனாவை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாங்க. ஜனநாயகம் தோத்துருச்சு, பணநாயகம் ஜெயிச்சிருச்சு, நியாயமாக பார்த்தா மாயா தான் ஜெயிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் பிளேஸில், ஒன்றுமே செய்யாத மணியெல்லாம் செகண்ட் பிளேஸில் வரும்பொழுது மாயா 3வது இடமா, இது ரொம்ப தப்பாக இருக்குது, இந்த பிக் பாஸ் ஷோவை இனிமேல் நான் பார்க்கவே மாட்டேன், சி தூ அப்படின்னு கேவலமாக பேசியிருக்காங்க.